வணக்கங்க. நம்ம ஊர்ல அப்படியே பிரதம மந்திரி ஒரு வெற்றி நடை போட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததா நம்மளெல்லாம் ஏமாத்தினாங்க. இந்த அமெரிக்கா போயிட்டு வந்ததுல இந்தியாவுக்கு என்ன கிடைச்சது? அப்படிங்கிறத பல கேள்விகள நாங்க பல வாட்டி எழுப்பியிருக்கோம். அதுல பதில் இல்ல. பட் எனக்கு புரிஞ்சத நான் சொல்றேன். இத பல இடத்துல நான் பேசியிருக்கிறேன். பட் டீட்டெயில்டா டிபோர்டேஷன பத்தி தான் பேசப் போறேன். பட் உங்களுக்கு ஒரு ரீகேப் நான் தரணும். ட்ரம்புக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தலையில F-35 அப்படிங்கிற பிளேன கட்டினாங்க. F-35 பிளேன் ஒரு ஃபெயிலியர் மாடல். அது வேஸ்ட் அப்படின்னு 2 வாரமோ, 3 வாரத்துக்கு முன்னாடியோ எலான் மஸ்க் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது மாதிரி ஒரு ஃபெயிலியர் மாடல ஏன் இந்தியா வாங்கணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுது. அடுத்தது ரீசென்ட்டா பெங்களூர்ல யலஹங்கால நடந்த ஒரு ரோட் ஷோல ஒரு லேட்டஸ்ட் 5த் ஜெனரேஷன் சுகாய் ஃப்ளைட்ட ஒரு 62 வயசு ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் யூஸ் பண்ணினார். அது வைரலா போச்சு. F-35யும் அங்க இருந்தது. F-35யால அது மாதிரி வைரலா ஒண்ணும் பண்ண முடியல. ஏன் நம்ம F-35 வாங்கணும்? F-35 வாங்க முடியாதுன்னு ஏன் பிரதமர் சொல்லல? 1. 2வது ட்ரம்புக்கு பயந்துகிட்டு நம்ம ஆல்ரெடி ஹார்லி டேவிட்சனோட டியூட்டியும், அதே சமயத்துல பர்பான் விஸ்கியோட டியூட்டியும் பயங்கரமா குறைச்சிட்டோம். சாராய டியூட்டிய 150லயே குறைக்கிறது மக்களுக்கு என்ன விதத்துல நல்லது? அதுவும் இது காமன் மேன்ஸ் குடிக்கிற சாராயம் இல்ல. இது பணக்காரங்க குடிக்கிற விஸ்கி. இது இம்போர்ட்டட் ஹை எண்ட் விஸ்கி. இதோட விலைய ஏன் நீங்க குறைச்சீங்க? அடுத்தது ஹார்லி டேவிட்சன்ங்கிறது பல லட்சங்கள்ல இருக்கிற ஒரு மோட்டார் சைக்கிள். அது இப்ப இந்தியாலயே அசெம்பிள் ஆகுது. அத ஃபுல்லா இம்போர்ட் பண்றதுக்கு எதுக்கு டியூட்டிய குறைச்சீங்க? ஆல்ரெடி ரஷ்யாலேருந்து, ஈரான்லேருந்தும் நம்ம சீப்பா க்ரூட் ஆயில் வாங்குறோம். அத நம்மளுக்கு பலன் குடுக்காம, நீங்க ரஷ்யாவோட நைடாவுக்கும், ஏவன் உங்க ஃப்ரெண்ட் ஏவனுக்கும் குடுத்து, அத ரிஃபைன் பண்ணி, அவங்க வெளிநாட்ல விக்கிறாங்க. இப்ப வெளிநாட்ல விக்க முடியலன்னோன்ன, ஹேப்பி ஹவர்ஸ் அப்படின்னு போட்டு, சில நேர ஸ்டேட்ல, சில நேரத்துக்கு பெட்ரோல் விலைய ரூ. 5 குறைக்கிறாங்க. நம்ம ஏன் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், HPCL இந்த விலைய குறைக்க முடியல? இப்ப இந்த சீப்பா வாங்குற ஆயில விட்டுட்டு, ஃபுல் பிரைஸ்ல நம்ம ஏன் கச்சா எண்ணெய அமெரிக்காலேருந்து வாங்கறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? அமெரிக்கா இன்னும் தூரத்துல இருக்கிறதுனால காஸ்ட் ஜாஸ்தி ஆகுமே கொண்டு வரத்துக்கு. லிக்விட் LNG நம்மளுக்கு கத்தர்லேருந்தும், ஈரான்லேருந்தும் சீப்பா வருது. நம்ம ஏன் LNGய அமெரிக்காலேருந்து வாங்கணும்? நம்மள ரெசிப்ரோக்கல் டாரிஃப வச்சு ட்ரம்ப் மிரட்டினாரே, அத பத்தி நீங்க என்ன பேசினீங்க? இதெல்லாம் ட்ரம்புக்கு நீங்க குடுத்த கிஃப்ட்ஸ். திரும்பி ஒரு புஸ்தகம் உங்க கையில குடுத்து, நீங்க என்னோட பெட்டர் நெகோஷியேட்டர் அப்படின்னு சொன்னத தவிர, உங்களுக்கு இந்தியாவுக்கு என்ன குடுத்தீங்க? இந்தியாவுக்கு ஜாஸ்தி H-1B விசா வாங்கி குடுத்தீங்களா? 100,000 விசாவ 150,000 விசாவா ஆக்கினீங்களா? இந்தியால இன்னும் நீங்க தொழிற்சாலை துறைங்கன்னு சொன்னீங்களா? நீங்க எலான் மஸ்க்க எந்த கெப்பாசிட்டில பார்த்தீங்க? ட்ரம்ப் சொல்றாரு எலான் மஸ்க் கார்மெண்ட் கெப்பாசிட்டில பார்க்கல. நீங்க பிரைவேட் கெப்பாசிட்டில பார்த்தீங்கன்னு. அப்ப பிரைவேட் கெப்பாசிட்டி போறச்ச இந்தியன் எம்பசி ஆஃபீஷியல்ஸ் ஓட எலான் மஸ்க்கும் மத்த டெஸ்லா ஆட்களையும் பார்த்திருந்தா எங்களுக்கு புரியும். அவரு 4 குழந்தைங்க, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, இது மாரி ஆட்கள நீங்க எதுக்கு சந்திச்சீங்க? அதுலேருந்து உங்களுக்கு என்ன வந்தது? இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற கேள்விங்க. நீங்க அமெரிக்காலேருந்து என்ன கொண்டு வந்தீங்க? இப்ப நாங்க இன்னொரு கேள்வி கேட்கிறோம். இதுவரைக்கும் 3 ஃப்ளைட்ல 332 இந்தியர்கள திரும்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. முதல் ஃப்ளைட் அனுப்புறச்ச நீங்க இல்ல, உங்களுக்கு தெரியல. அதனால நீங்க அத பத்தி பேசல. 2வது ஃப்ளைட் நீங்க பிரான்ஸ்ல இருக்கும்போது இறங்கிடுச்சு. அதனால உங்களால பேச முடியல. 3வது ஃப்ளைட் இறங்குறச்ச, உங்க பின்னாடியே தானே அந்த பிளேன் வந்தது. நீங்க காத்துல பறந்து வரும்போது தான் அந்த பிளேனும் பறந்து வந்தது. ஏன் நீங்க சொல்லல? அவங்கள எடுத்துக்க வேண்டியது நம்ம கடமை தான். ஆனா, அவங்க வர பிளேன்ல நீங்க அங்கேயே வையுங்க ஜெயில்ல. நாங்க எங்க பிளேன அனுப்பிச்சு 150 பேர மரியாதையா சாப்பாடு போட்டு, மனுஷனா நடத்தி, உட்காரத்துக்கு இடம் குடுத்து கூட்டிட்டு வரோம்ன்னு ஏன் நீங்க சொல்லல? எப்படி வேணா அனுப்புங்க அப்படின்னு ஏன் சொன்னீங்க?
கடைசி வந்த லாட்டில் வந்து ஹரியானாலேருந்து 44, குஜராத்லேருந்து 33, பஞ்சாப்லேருந்து 31, உத்தரப்பிரதேஷ்லேருந்து 2, உத்தராகண்ட்லேருந்து 1. இது மாதிரி தான் எல்லா வாட்டியும் இருந்திருக்கு. ஏன் இந்த ஃப்ளைட் எல்லாமே அம்ரித்சரில் ராம்தாஸ் ஏர்போர்ட்லேயே இறக்குறீங்க? ஏன் அகமதாபாத்தில் இறக்க மாட்டேங்கிறீங்க? குஜராத்தில் இருந்த பாப்புலேஷன் ஜாஸ்தியாச்சு. நீங்கள் குஜராத் ஃப்ளைட்டை ஒன்றையாவது குஜராத்தி எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து அகமதாபாத்தில் இறக்கியிருக்கலாமே. ஏன் இறக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் டெல்லி ஏர்போர்ட்டில் இறக்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு என்ன கேள்விக்கு என்ன பதில்? அவங்களுக்கு சாப்பாடாவது கவர்மெண்ட் செலவுலேன்னு போடலாமே. ஏன் நீங்கள் அதை போடலை? அடுத்தது, ஏன் வந்து அங்கே இருக்கிற சீக்கியர்கள்லாம் மதிக்காமல் நீங்கள் அவங்க கஸ்டம்ஸால் அந்த டர்பனை, உங்களுக்கு டர்பனுங்கிறது ரொம்ப ஹோலி, அந்த டர்பனை கழட்டி பிளெயினில் ஏற்றிருக்காங்க. அதை ஏன் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலை? அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃபு நீங்கள் டர்பனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் டர்பனுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணலை? டர்பன் போட்டு வர்றது அவங்களோட ரைட்டு. அப்போது ஏன் எடுக்க விட்டீங்க? அதை பற்றி நீங்கள் ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணலை? இது வரைக்கும் 3 பிளெயின் 332 பேரை வந்திருக்கு. இங்கே இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறவர் ஏன் அமெரிக்காவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க? யாருமே நீங்கள் ஆட்களை திரும்பி கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் கூட்டிகிட்டு வர ஆளுங்களை ஏன் மனுஷனாக நடத்தலை அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி. இதை பற்றி நீங்கள் ஏன் பேசலை அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இவங்க வந்தவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? 3 ரூட்டில் அமைச்சிருக்கிறாங்க. யூரோப்பில் ஃப்ரான்ஸ், யூகே, ஸ்பெயின், ஜெர்மனி வழியாக ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க. சவுத் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா மூலமாக போயிருக்காங்க. சவுத் அமெரிக்கா மூலமாக கயானா, நிக்கராகுவா அப்படின்னு டுரான் கேப் வழியாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே நல்ல ஹியூமன் பாடிஸு, கிராக்கடைல், இது மாதிரி விஷப்பாம்பெல்லாம் நிறைய இருந்திருக்கு. இது மாதிரி இன்ஹியூமனாக போகிறதுக்கு ஏன் அமைச்சிருக்கீங்க? அடுத்தது, இந்த ஏஜென்ட்டுன்னு இங்கேருந்து கூட்டின்னு போயிருக்காங்க. இந்த ஏஜெண்ட் ஒருத்தர்கிட்டேருந்தும் 40 லட்ச ரூபா, 45 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஏன் இவங்கள்ட்ட ஏஜெண்ட்டை எவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க? ஏஜெண்ட்டை ஏன் நீங்கள் ஜெயில் சென்டென்ஸ் கொடுக்கல? இந்த ஏஜெண்ட்டை தப்புன்னு ஏன் நீங்கள் பேசலை? இது வரைக்கும் ஏஜெண்ட்டு மூலமாக ஏமாற்றப்பட்டவன், இந்த ஏஜெண்ட்டு சொல்கிறதெல்லாம் ஏமாற்றல், இதுலேருந்து போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? அடுத்தது, இந்த ஃபேமிலிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரும் 40 லட்ச ரூபாய்க்கு லேண்டை அடமானம் வச்சு ஹெவி லோன் எடுத்து நகையை விற்று அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. இதில் 2 பேர், நரீந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு 40 வயசு, அவங்க அப்பா 1 ஏக்கர் லேண்டு, கோல்டு எல்லாம் வச்சு 20 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி ஜதீந்தர் சிங்கும் 45 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. இவங்க எல்லாத்துக்கும் இங்கே வேலை வாய்ப்பு இல்லை, நாங்கள் படிச்சிருக்கோம், இங்கே உரிய வேலை எங்களுக்கு இல்லை, அதனால தான் நாங்கள் போனோங்கிறாங்களே. வேலை வாய்ப்பு கொடுக்க உங்கள் நண்பரை ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் வேலை வாய்ப்புக்கு என்ன க்ரியேஷன் பண்ணியிருக்கீங்க? இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அமெரிக்கா போயிட்டு என்ன வந்தீங்க? வெறும் டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வந்துட்டு ட்ரம்ப்புக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? நன்றி, வணக்கம். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் எல்லாம் நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.